நம்ம காவேரி ஆறு எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுதுன்னு வரைக்கும் தெளிவா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்ட் 1 பார்க்காதவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்து. காவேரி ஆறு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் தலகாவேரி என்னும் இடத்துல ஆரம்பிச்சு அதே மாவட்டத்தில் இருக்க ஆரங்கி ஆறு காவேரி ஆத்தோட சேர்ந்து கிருஷ்ணராஜசாகர் அணையை தொடுது. கர்நாடகால இருந்து 320 கிலோமீட்டர் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒகேனக்கலில் அருவியா விழுகுது. அதை தொடர்ந்து சேலம் மாவட்டம் மேட்டூரில் 120 அடி உயரமுள்ள ஸ்டான்லி அணைக்கு வந்து சேருது. மேட்டூர் அணையில இருந்து வர காவேரி ஆறு கரூர் மாவட்டத்தில் அகண்ட காவேரியாக மாறுது. அதை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் முக்கம்புக்கு வர காவேரி ஆறு இரண்டா பிரிஞ்சு காவேரி ஆறாவும் கொள்ளிடாராவும் மாறுது. பின்பு கரிகாலம் கட்டின கல்லணையில ஒன்றா சேருது. அங்க இருந்து கல்லணையில காவேரி, கொள்ளடம், வெண்ணாறு, புது ஆறு, கல்லணை கால்வாய் என 4ஆ பிரியுது. கொள்ளடம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் வழியா சென்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள பரங்கிப்பேட்டையில உள்ள கடல்ல கலக்குது. அதே மாதிரி வெண்ணாறு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தை பசுமையாக்கி வேதாரண்யம் கடல்ல கலக்குது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட புது ஆறு மற்றும் கல்லணை கால்வாய் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மையம் வழியா சென்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு சில இடங்கள்ல சென்று கடல்ல கலக்குது. கடைசியா கல்லணையில் இருந்து வெளியாகும் காவேரி பாத்தீங்கன்னா 416 கிலோமீட்டர் பயணித்து பூம்புகார் பட்டணத்தில் உள்ள கடலோட கலக்குது. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் வேணா திருச்சி அரசை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.